குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஞானசேகரன். இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா, ஜென்ரலாக பேசிக் மட்டும் எழுதுறதுக்கு தான் இந்த செஷன். வந்து பேசிக் இதனோட கிளாஸோட ஹெட்லைன் என்ன அப்படின்னா, ட்ரைனிங் செஷன் ஃபார் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது பேசிக் கம்ப்யூட்டரோட பேசிக்கில் கம்ப்யூட்டரை பற்றி நம்ம பேசிக்காக கற்றுக்க போகிறது தான் இந்த ட்ரைனிங் செஷன். இதை வந்து எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து ரெகுலராக கிளாஸ் எடுக்க போகிறேன். டீம்ஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, கிளாஸுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்போனன்ட் ஆஃப் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கம்ப்யூட்டரில் பேசிக் காம்போனன்ட் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். இதில் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, கீபோர்ட்ஸ், மவுஸ், டச் பேட், மைக்ரோஃபோன், ஸ்க்ரீனர், டிஜிட்டல் கேமரா, வெப்கேம், ஜாய்ஸ்டிக், இதெல்லாம் வந்து என்னென்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் பேசுறது கேட்குது இல்லைங்க? பிரதர், நான் பேசுறது கேட்குது இல்லைங்க? ஓகே, இப்போ இந்த பயோமெட்ரிக் பேசிக் கம்ப்யூட்டரோட காம்போனண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். காம்போனண்ட் அப்படின்னா என்னன்னா, இன்புட் அவுட்புட் டிவைஸை தான் நம்ம வந்து அதனோட காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து என்னென்ன அப்படின்னா நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் டிவைஸ். நம்ம இன்புட் டிவைஸ் தான் இந்த ஒரு சைடு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ இன்புட் டிவைஸ் அப்படின்னா என்னென்னா கீபோர்டு, மவுஸு, டச் பேடு, மைக்ரோஃபோன், ஸ்கேனர், டிஜிட்டல் கேமரா, வெப் கேமரா, ஜாய்ஸ்டிக், லைட் பென், ட்ராக் பால், டச் ஸ்க்ரீன், கிராஃபிக்ஸ் டேபிள், பயோமெட்ரிக் டிவைஸ், பார்கோட் ஸ்கேனர், மேக்னெட்டிக் இங்க், கேரக்டர் ரெகக்னிஷன், பேடில், விஆர் கண்ட்ரோலர், ஸ்ட்ரீம் வின்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதே அவுட்புட் டிவைஸாக என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மானிட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்பீக்கர், பிளாட்டர், ப்ரொஜெக்டர்ஸ், சவுண்ட் கார்டு, ஜிபிஎஸ், வீடியோ கார்டு, சவுண்ட் கார்டு, ஸ்பீச் சிந்தசைசர், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, இப்போ இந்த இன்புட் டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது இன்புட் டிவைஸ். அந்த இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட் வெளியே எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அவுட்புட் டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்டு
காம்போனன்ட்ஸ், கம்ப்யூட்டர் மெமரிஸ். ஓகேங்களா? இப்போ இதை வந்து மெமரியை வந்து நம்ம எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, கோச் மெமரி. இந்த பிரைமரி மெமரி அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் நம்ம டேட்டாஸ் சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த சேவ் பண்ண டேட்டா வந்து நம்ம எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இன்பில்டு ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைமரி மெமரி. இதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரோம், ஓஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரி மெமரியாக யூஸ் பண்ணுவோம். செகண்டரி மெமரி அப்படின்னா என்னன்னா நம்ம டேட்டா பேக்கப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரி வந்து எது அப்படின்னா அதர் தென் த ஓஎஸ் டிரைவ்ஸ் ஃபார் டி டிரைவு, க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறமேட்டு நம்ம பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறமேட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இந்த சிடி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி மெமரியாக கன்சிடர் பண்ணிடுறோம். அடுத்தது கோச் மெமரி. கோச் மெமரினா எதுன்னா இப்போ வந்து நம்ம இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைலை வந்து கரண்ட்ல ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெமரி தான் போயிட்டு கோச் மெமரி. இப்போ எப்படின்னா இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் நடத்துறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து ஒரு செட் ஆஃப் மெமரியை வந்து ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணி நமக்காக அது வந்து ஒர்க் பண்ணும். இதுதான் வந்து கோச் மெமரி. இதனோட டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் சைஸ் தான் வந்து பக்கத்தில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிட்ஸ். இதை வந்து எப்படி டைப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னா பிட்ஸ், நிப்பிள், பைட்டு, கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட், பெட்டாபைட், எக்ஸாபைட், ஜிட்டாபைட், எட்டாபைட் அப்படின்ட்டு பிரிக்கிறோம். இது வந்து இந்த மெமரியை வந்து அப் டு டேட் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மீன்ஸ் இந்த பிட் அப்படிங்கிறத வந்து இந்த பிட் அப்படிங்கிறத வந்து 0 1 கன்சிடர் பண்ணுறோம். இந்த நிப்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா 4 பிட் ப்ளஸ் ஹெக்ஸாடெசிமல், ஆக்டோடெசிமல் இதை எடுத்துக்கிறது. 4 பிட் ப்ளஸ் ஆக்டோடெசிமல் எடுத்துக்கிறது பேர் தான் நிப்பிள். அப்புறமேட்டு அதுக்கு அடுத்தது பைட்டுங்க வந்து 1000 பிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது இந்த பைட் அப்படிம்போம். அப்புறம் 1005 பைட் அப்படியெல்லாம் சேர்ந்தது வந்து கிலோ பைட் அப்படிம்போம். இதே தான். இப்போ பைட்டை வந்து 1000 பைட்டை சேர்ந்தது மெகாபைட், 1000 மெகாபைட் சேர்ந்தது 1 ஜிகாபைட், 1000 ஜிகாபைட் சேர்ந்தது டெராபைட், 1000 டெராபைட் சேர்ந்தது 1 பெட்டாபைட். இது வந்து ஒவ்வொரு அப்கிரேடேஷனாக போயிட்டே இருக்குது அப் டு 8 வரையிலும். இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டெராபைட் தான், டிபி. இன்னும் பிட்டாபைட்டெல்லாம் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்ற சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து இந்த பெட்டாபைட், எக்ஸாபைட், ஜெட்டாபைட், எட்டாபைட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கும், அதிகமான டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக அப்கிரேட் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் இந்த பெட்டாபைட், எக்ஸாபைட், ஜெட்டாபைட், எட்டாபைட். ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ரேம்.
ரேம் அண்டு ஹார்ட் டிஸ்க் டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து ரேம் மட்டும் எடுத்துக்கல, ஹார்ட் டிஸ்கோட ஃபுல் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்னா என்னன்னா இன்டர்னல் மெமரி அல்லது பிரைமரி மெமரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்தது எக்ஸ்டர்னல் மெமரி. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க உங்களுக்கு நல்ல கிளாரிஃபிகேஷன் வரும். என்ன அப்படின்னா இன்டர்னல் மெமரியில வந்து ரேம் அண்டு ரோம் இது ரெண்டும் வரும். இது எதுல இருக்கும் அப்படின்னா இன்பில்டு மதர் போர்டுலயே இருக்கும். இந்த ரேம் அண்டு ரோம் இல்லாம ஒரு சிஸ்டம் ஆனாகவே ஆனாது. அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ரேம் அண்ட் ரோம். ரோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது, அதாவது பயாஸ் அப்படிம்போம். அந்த பயாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ரோம். ரேம் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட GUI OS அப்படின்றத, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸு, ஆண்ட்ராய்டு இதெல்லாமே வந்து ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெமரி ஸ்பேஸ் தான் வந்து இந்த கோச் மெமரி தான் வந்து ரேம். இதில் வந்து நிறையா வகை இருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரித்தாங்க, SRAM, DRAM. அடுத்தது அதனோட அப்கிரேஷனாக வந்து SRAM ஸ்டாப் பண்ணிட்டு DRAMல இருந்து டெவலப் பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்டாட்டிக் ரேமு, டைனமிக் ரேம். டைனமிக் ரேமில் வந்து ஸ்டாட்டிக் டைனமிக் ரேமு, ரேண்டம் டைனமிக் ரேமு, டைனமிக் டிஸ்க் ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து அதனோட அப்கிரேடேஷன் தான் வந்து DDR1, DDR2, DDR3, DDR4 அப்படின்றது கொடுக்குறாங்க. இது வந்து ரேமோட டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து நான் WD மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த WD மாதிரியே தான் வந்து சீகேட் இருக்கு. சீகேட்லேயும் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கோட அப் டு எத்தனை டிபி வரையில இருக்கும், அதனோட டிஸ்க் கோச், அதாவது டெம்பரவரி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வரையில யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும், அது எவ்வளோ ஸ்பீடு ஒர்க் ஆகும், இதனோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளோ வரையில இருக்கும், அப்புறமேட்டு அதனோட RPM எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும், இதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த கலர்ஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஒரு லேப்டாப்பு இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு குட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த ப்ளூ கலரே போட்டுக்கலாம். பாருங்க, அதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ளூ கலர்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி பாருங்க, கேமிங்க்கு இது இந்த பிளாக் கலர் ஹார்ட் டிஸ்க். இந்த NAS ஹோம் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சர்வர் லெவலில், அதாவது சர்வர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வகை இருக்கும். இது வந்து ஸ்டார்ட் அப் சர்வர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிசி மாதிரி தான் இருக்கும். அந்த பிசியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஸ்டேஷன் பிசி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒர்க் ஸ்டேஷன் பிசிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு 1, ரைடு 0 இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனோட பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to அப் டு 6 TB வரையிலும் இருக்கும். 2 TBலேருந்து 6 TB பாருங்க, 14 TB இருக்கு, 22 TB வரையில இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா நம்ம CCTV இல்லை அப்படின்னா இந்த டேட்டா வேர் ஹவுசிங்
மினி டேட்டா வேர்ஹவுசிங், ஒரு சின்ன கார்பரேஷன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வர்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் தான் இந்த பர்பிள் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா சென்டருக்காக மட்டுமே யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் தான் இந்த ப்ரௌன் ஹார்ட் டிஸ்க். இதனோட வேரியேஷன் பார்த்தீங்க, ஏன் இந்த வேரியேஷன் வருது அப்படின்னா, இப்போ இருக்கிற காலத்தில் வந்து வித்தின் 1 செகண்ட்ல வந்து 1 டெராபைட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீடில் இந்த ஆர்பிஎம்ல இவ்வளோ டேட்டா ரேட்டில் பாஸ் பண்ணாதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 1 GB டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து பத்தாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அதிக ஃபாஸ்டான ஹார்ட் டிஸ்க்கு, ரொம்ப எவ்வளோ காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களோட ஒர்க்கை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக புதுசாக கண்டுபிடிக்கிற ஹார்ட் டிஸ்க்கு தான் இதெல்லாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருக்கான். இதை விட அட்வான்ஸ் லெவல் வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு. அதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். E.2, M.2, அப்புறமேட்டு மைக்ரோ எம், இந்த மாதிரி சிப்பில் வந்து ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் பிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சர்வர் பிசிலெலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அப்புறமே அதனோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் ரீயூசபிள் வந்து இதில் வந்து பண்ண முடியும். நம்ம சிப் லெவலில் இருக்க இதை வந்து அதிகம் வந்து ரீயூசபிள் பண்ண முடியாது. ஒன் டைம் யூசர் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ரெக்கவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒன்ஸ் இதில் வந்து ரொம்ப ரேர். ஒரு டிஸ்கை வந்து நம்ம டிஸ்கில் இருந்து டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப ரேர். ஆனால் அது ஒன்ஸ் அந்த சிப்பெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம டேட்டாவெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்காகவே வந்து நம்ம ஸ்பெசிஃபையாக யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா ப்ரோ? சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன வேர்டு. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாங்க. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சர்வர் கம்ப்யூட்டர்ஸ், பிளேட் கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், அல்ட்ராபுக், ஸ்மார்ட் போன், டேப்லெட், டாப் புக், ஸ்மார்ட் வாட்ச், மோட்டரோலா சிங்கிள் போர்ட், மினி பிசி அண்ட் டேப்லெட்ஸ். ஓகே, இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ரூம் சைஸுக்கு ஒரு நம்ம பீரோ சைஸுக்கு வந்து ஒரு ரேக் வச்சுருப்பாங்க. அந்த ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா சர்வர்ஸ் இருக்கும். சர்வர்ஸ் கீழே சர்வர்ஸ் தனியாக இருக்கும். ஒவ்வொரு சர்வராக லேயர் பை லேயராக இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க்கு தனியாகவும் சர்வரை தனியாகவும் மவுண்ட் பண்ணி ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்லேயும் இது யூஸ் பண்ணுறாங்க.
பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்காக அவங்க சொந்த செலவுலயே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வேற தேர்ட் பார்ட்டி கிட்ட போகாம அவங்களே வந்து எல்லா டேட்டாஸையும் மெயின்டைன் பண்ணி அவங்க அவங்களோட செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலோட யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது தான் வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதுக்காக ரொம்ப செலவு பண்ணுவாங்க. மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் எல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட டேட்டாஸை வந்து அவ்வளோ என்ஹான்சிங்காக வச்சுருப்பாங்க, ரிலையபிலிட்டியாக வச்சுருப்பாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் அந்த டேட்டா தானே வேல்யூவே. அந்த டேட்டாவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி அவங்களோட ஒர்க் ஃப்ளோவை எந்த ஒரு தடையும் இல்லாத யூஸ் பண்ணி அவங்களோட சம்பாதிக்கிறது தானே இப்போ இருக்கிற கார்பரேட்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இதிலிருந்து தான் வந்து அவங்க கிளைண்ட்டுக்காகட்டும் சரி, கிளைண்ட் சைடு ஆகட்டும் சரி, அவங்க எம்ப்ளாயி ஆகட்டும் சரி, அவுட் சோர்ஸ் ஆகட்டும் சரி, எதாக இருந்தாலுமே இதில் இருந்து தான் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டேட்டாவை வச்சு தான், இந்த மெயின் ஃப்ரேமில் இருக்கிற டேட்டாவை வச்சு தான் அந்த ஆர்கனைசேஷனே ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இந்த மெயின் ஃப்ரேம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்தம்பிச்சு, அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூமெண்ட்டே இருக்காது. அவ்வளோ டேட்டாஸ், அவ்வளோ ப்ராசஸ் அதில் ரன் ஆகிட்டு இருக்கும் ஆஃப்லைனில். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நிறைய சர்வர்ஸுக்கு அமௌண்ட் நிறைய சர்வர் வைஸ் அமௌண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஹையர் வெர்ஷன்ஸ் லைசன்ஸை அமௌண்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் விர்ச்சுவல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் இருந்து தான் நடக்கும். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டராகவும் ஒர்க் ஆகுது. அப்புறமேட்டு சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா மெயின் ஃப்ரேம்ல இருந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தான் வந்து சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றாங்க. இந்த சர்வர் கம்ப்யூட்டருக்கும் பிளேடு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதனோட சைஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம நார்மல் சர்வர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்ம சின்ன பிசி மாதிரி தான் இருக்கும். அதை நான் அடுத்த இதில் காட்டுறேன். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள் லியான் ப்ராசஸர், ரைசனில் வந்து ஏடி ப்ராசஸர், இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு ப்ராசஸர் வச்சு ஒரு கம்ப்யூட்டரை தான் வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த சர்வர் பிளேடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டத்துக்குள்ளார 2-3 இயான் ப்ராசஸர், ஏடி ப்ராசஸர் எல்லாமே ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு மதர் போர்டுக்குள்ள. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃப்ரேம் சர்வர் பிளேடு இந்த கம்ப்யூட்டர்ஸ். ஆனால் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும், ஒன்று இல்லைன்னா மேக்சிமம் 2 தான் இருக்கும். அதுதான் வந்து ஒர்க் ஸ்டேஷன் இந்த மாதிரி சொல்றதுதான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சர்வராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க் ஸ்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் நமக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ற வீட்டில் ஒர்க் பண்ற கிளைண்ட் பிசியை தான் வந்து டெஸ்க்டாப் அப்படின்றாங்க. இந்த டெஸ்க்டாப்ல இருந்து அடுத்ததுக்கு போறாங்க. என்ன அப்படின்னா
இந்த பிசியை கீழே சிபியூ வைக்கிறதுக்காக எனக்கு இடம் பத்தல அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மானிட்டர்லயே வந்து பின்னாடி ஒரு சின்ன மவுண்டா கொடுத்து அதுலேயே ஃபிக்ஸ் மதர் போர்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டராக கொடுக்குறாங்க. லேப்டாப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். லேப்டாப்ல வந்து அல்ட்ரா புக் அப்படின்னா என்னன்னா, அதுக்கும் இதுக்கும் லேப்டாப் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ 1 கிலோ 2 கிலோ வருது அப்படின்னா அதை வந்து ரொம்ப பேரால எங்கேயுமே எடுத்துக்கிட்டு போக முடியாது. பேட்டரி பேக்கப் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். எலக்ட்ரிசிட்டியை வந்து இந்த நம்ம நார்மல் லேப்டாப்ல வந்து தேவைப்படும். ஆனால் இந்த அல்ட்ரா புக் வந்து என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக லேப்டாப்புக்கும் அல்ட்ரா புக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம தெரியும். இப்போ நம்ம அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃபோன் பேசுறதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஃபோன். டேப்லெட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அதிகம் அங்கேயும் யூஸ் பண்ணுறது இல்லை. இதுவும் வந்து ஒரு சின்ன மைக்ரோ பிசி தான். இந்த மைக்ரோ பிசி வந்து பேம்ப்லெட் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஓடி அந்த மாதிரி டிவைஸாக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டேப்லெட். அடுத்தது வந்து லேப்டாப் பிசி அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு சில டெவலப்பர்ஸுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லேப்டாப் பிசி. இது எதுன்னா, நம்ம லேப்டாப் அல்ட்ரா புக் விட ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அந்த பிசியை தான் வந்து இந்த லேப்டாப் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா நமக்கே தெரியும், அந்த நம்ம கையில் கட்டிட்டு இருக்கிறது அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் வாட்ச். இந்த மோட்டோரோலா சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மிஷினை வந்து மிஷின் சிமுலேஷனுக்காக கஸ்டமைஸ் போர்டு தான் வந்து இந்த மோட்டோரோலா சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸ்டு தான் கொடுப்பாங்க. இதுவும் நல்ல, அதாவது இந்த பிசி எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பிசி அப்படின்ட்டே சொல்லுவாங்க, மோட்டோரோலா சிங்கிள் போர்டு அப்படின்னு. இதெல்லாம் நிறைய சைனா கம்பெனி இருக்கு, மோட்டோரோலா கொடுக்குறாங்க, ஃபாக்ஸின், நம்ம நார்மல் நமக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பிசி எல்லாம் கொடுக்குறாங்க. இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த போர்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம நார்மல் போர்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, மதர் போர்டு ஒன்றா இருக்கும், அதில் வந்து நம்ம அந்த ப்ராசரு ரேமு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் போர்ட்ஸை தனியாக வச்சுருப்பாங்க அதில். அப்புறமேட்டு 3-4 நம்ம மினி பிசி மாதிரி இருக்கும். இந்த பிளேடு சர்வர் அப்படின்றதுல பிளேடு சர்வர் மாதிரி வந்து ஒரு பிளேடு மதர் போர்டு இருக்கும். அந்த இந்த மோட்டோரோலா சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து அந்த பிளேடு மதர் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளேடு மதர் போர்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா, ஒரு பிளேடு மதர் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கும். ப்ராசர் இருக்கும், ரேம் இருக்கும், இன்புட் அவுட்புட்டு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி இதெல்லாம் இந்த பிளேடு மதர் போர்ட்ஸு, கண்ட்ரோலர்ஸு, மிஷினோட கண்ட்ரோலர்ஸு, அப்புறமேட்டு ஐஓடி டிவைஸு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மோட்டோரோலா சிங்கிள் போர்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இது யாருக்கு அதிகம் தெரியும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியல்ல வந்து இருக்கிறவங்களுக்கு, இந்த சிமுலேஷன் இண்டஸ்ட்ரியல் பிசி அப்படின்றது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மினி பிசி அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டின் பிசி அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து இடத்த வந்து ரொம்ப மினிமைஸாக யூஸ் பண்ணியிருக்காகவே
உருவாக்கப்பட்டது தான் இந்த மினி பிசி. அடுத்தது டேப்லெட். டேப்லெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க படிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த டேப்லெட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த செஷன் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நான் சொன்ன மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தா சின்னதாக இருக்கும், ஆனால் இதுதான் வந்து இதனோட பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கும் இந்த மெயின் ஃப்ரேம் சிஸ்டம். இதில் இருந்து இது பாருங்க, இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர். இந்த சர்வர் தான் வந்து இங்கே பாருங்க, இந்த இமேஜ் தெரியுதுங்களா, இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்வர். இந்த பாக்ஸாக இருக்கிறதெல்லாம் என்னன்னா நம்ம அங்கே ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம் இல்லைங்களா, மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க், அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிது. இது ஒரு சர்வரு. இந்த ஒரு சர்வருக்குள்ளார 4-5 இது இருக்கும். இது ப்ராசஸர் இருக்கும், EN ப்ராசஸரு இல்லைன்னா ATM ப்ராசஸரு. இதெல்லாம் சேர்ந்தது தான், இந்த பல சர்வர்கள் சேர்ந்தது தான் ஒரு மெயின் ஃப்ரேம். இது பாருங்க, நான் இது கொஞ்சம் பெருசா இருக்குங்களா, இதை விட சின்னதா காம்பேக்டா வர்றது தான் இந்த பிளேடு சர்வர்ஸ். இந்த பிளேடு சர்வர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்த வந்து மினிமமா யூஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த பிளேடு சர்வர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்ஸ்ல பாருங்க, அந்த சைஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. இதுதான் அந்த மினி பிசி. இதுல இருந்து எனக்கு இந்த அளவுக்கு, அதாவது நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இடத்த வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து அவங்க இன்ஜினியரை வச்சு போடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மிஷின் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மிஷினுக்கு பக்கத்துல ஒரு சப்போர்ட்டிங்காக ஒவ்வொரு ப்ராசஸுக்காக ஒவ்வொரு சிஸ்டம் வந்து வைப்பாங்க. அந்த மெஷின் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதை வந்து நிறைய அந்த ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ற மெஷின் கிட்ட இந்த சிஸ்டத்தை வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், ரொம்ப சின்னதா இருக்கணும். அந்த சைஸை வந்து மெஷர் பண்ணி அவங்க வந்து அதுக்காகவே வந்து கொடுக்கறது தான் இந்த மினி பிசிஸ் எல்லாம். நிறைய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிசியாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் அதிக ஸ்பேஸ் தருவாங்க. இந்த பிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இடத்த ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஐடியிலாம் பார்த்தீங்கன்னா அதிகம் சிஸ்டத்துக்கு தான் ஸ்பேஸ் தருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சைஸை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து டெஸ்க்டாப்புக்கு மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்புக்கும் சைஸ் இருக்கு. அந்த லேப்டாப் சைஸ் பாருங்க, 11, 13 இன்ச்சு, 14 இன்ச்சு, 15 இன்ச்சு, 17 இன்ச்சு. இதுதான் அதனோட சைஸ். இந்த 17 இன்ச்செல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லேப்டாப்லேயே வந்து ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒர்க் ஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லேப்டாப்ஸ். பாருங்க, இதுதான் நான் சொன்ன அந்த பிசி. என்னது, கண்ட்ரோலர் பிசி. இது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெலிகாலிங்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிசிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லாட்டாக இருக்கும். ஸ்லாட்டில் வந்து நம்ம பிளேடு மதர் போர்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
இங்கேயே எல்லாம் ஒரு 4-5 லேண்ட் கார்ட்ஸு, யூஎஸ்பி கார்ட்ஸு, சீரியல் போர்ட் கனெக்டரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி அது இந்த ஒரு லேண்ட் போட்டு அந்த சீரியல் போட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பிசி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம அடுத்தது போகலாம். சரி, ரைட். இப்போ ஒரு சைஸு என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சின்னதாக ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட், அப்புறம் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேமு, அப்புறம் மதர் போர்ட்ஸு, அப்புறம் ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு, சாலிட் எஸ்எஸ்டி, M2, M.2, ME2 இந்த மாதிரி கொடுக்குறது. அப்புறமேட்டு கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் கார்டு. சவுண்ட் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சவுண்டை வந்து நல்லா இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் கார்டை வந்து அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா அவங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட், அவ்வளோ எந்த ஒரு சின்ன நாய்ஸும் அவ்வளோ கிளியராக கேட்டு அவங்களோட அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து அவங்களோட ப்ராசஸுக்காகவே தனியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சவுண்ட் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் தெரியும், இந்த ஃபோட்டோஷாப், என்எக்ஸு, அப்புறமேட்டு சாலிட் ஒர்க்ஸு, இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக கோரல்ட்ரா, இவங்கெல்லாம் இந்த இமேஜை வந்து அவ்வளோ பியூராக, அவ்வளோ இன்டெப்த்தாக, அவ்வளோ அந்த பிக்சல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன சின்ன மைனூட் அளவுக்கு பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. கம்ப்யூட்டர் கேஸ் இப்போ தான் நம்ம கேசிங்ஸ் எல்லாம் பார்த்தோங்களா, அந்த சைஸு. அப்புறம் எக்ஸ்டர்னல் டிவைஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மானிட்டர்ஸ், கீபோர்டு, மவுஸ், ஸ்பீக்கர், பென்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேர்க்குள்ளார வரும். சரி, அப்படியே இந்த சைடு போகலாம். சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ளார என்னென்ன வருது அப்படின்னா ஓஎஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் ஓஎஸ் வரும். ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. என்னென்ன ஓஎஸ் இருக்குன்னா சர்வர் ஓஎஸ், கிளைண்ட் ஓஎஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் ஓஎஸ் என்னென்ன, சர்வர் ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உபந்து சர்வர் இருக்குது. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் உபந்து சர்வர் இருக்குது. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா 2016, 12 இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெடாட்டில் வந்து ரெடாட் சர்வர் இருக்குது, சென்ட் சர்வர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் இருக்குது. அப்புறமேட்டு கிளைண்ட் பிசின்னு பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்டது, விண்டோஸ் 7, 10, 11. அப்புறமேட்டு லினக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் வெர்ஷன்ஸ். அதை போய் பார்த்தீங்கன்னா அதுவே 2-3 கிளாஸ் எடுக்கணும். அதெல்லாம் ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு ஆஃபீஸ் ஷூட் அப்படின்னா என்னன்னா நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் தான் வந்து ஆஃபீஸ் ஷூட் அப்படின்றாங்க. எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு அதாவது மைக்ரோசாஃப்ட்டுக்கு எம்எஸ் ஆஃபீஸு. இது ஃப்ரீ வெர்ஷன்லாம் இது இருக்கா அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே இருக்குது. உபுண்டுவில் இருக்குது, லிப்ரா ஆஃபீஸ் இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் நோட் டேக்கிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் நோட்டீஸ் எல்லாம் இதுலேயே இருக்கும். வெப் ப்ரௌசர் அப்ளிகேஷன், வெப் ப்ரௌசர் சாஃப்ட்வேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரோமு, அப்புறமேட்டு பிரேவ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப் ப்ரௌசரில் வரும். மீடியாவில் பார்த்தீங்கன்னா
மீடியா பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீடியா பிளேயரு, விஎல்சி, கேஎம்பி இந்த மாதிரி வர்றது தான் மீடியா பிளேயர். வெப் ப்ரௌசர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபைல் கம்ப்ரெஷன், ஃபைல் கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ஜிப் ஃபைலு, 7 ஜிப்பு இதெல்லாமே சொல்கிறது தான் இந்த ஃபைல் கம்ப்ரெஷன். இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆப்ஸ் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு இதெல்லாத்தையும் மீன் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆப். இமெயில் கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ராவில் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயில் கிளைண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஆன்டி ஸ்பைவர் அண்டு ஆன்டி வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீசானு, காஸ்பர்ஸ்கி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதே என்டர்பிரைஸ் எல்லாம் யாரு என்ன எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிமான்டெக்கு, அப்புறம் போட்ரான், அப்புறமேட்டு க்ரௌட்ஸ்டேக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸில் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்டிபி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். அதாவது ஒரு செக்யூராக ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டம் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் பார்க்க முடியாமல் யூஸ் பண்ணுறது தான் இந்த எஃப்டிபி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்எஸ்சிபி அந்த மாதிரி ஃபைலிஸா அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்னும் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா காமன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம். டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸை சொல்லலாம், சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் எல்லாம் நிறைய அடுக்கிட்டே போகலாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். சரி, டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் போர்ட்ஸ். இந்த போர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த மாதிரி போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. போர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் பேர் தான் வந்து ஒரு டிவைஸ் வந்து மீடியம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படின்றது. இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸ்டர்னல் டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் போர்ட் இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் போர்ட்டில் வந்து என்னென்ன கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, கீபோர்டு, மவுஸு, ஸ்பீக்கரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் போர்ட் அப்படின்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா சிஸ்டத்துக்குள்ளார இன்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு டிவைஸ் பேர் தான் வந்து இன்டர்னல். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் போர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்டு, ஏஜிபி ஸ்லாட்டு, பிசிஎக்ஸ்பி ஸ்லாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துக்குள்ளார யூஸ் பண்ணுறதுக்கு போர்ட்ஸ். சரி, ஓகே. எத்தனை டைப் ஆஃப் போர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது பக்கத்துலேயே நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோம்? சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி போர்ட், PS2 போர்ட், VGA போர்ட், மாடம் போர்ட், ஃபைல்வேர் போர்ட், சாக்கெட், இன்ஃப்ராரெட் போர்ட், கேமிங் போர்ட், டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ் போர்ட், ஈத்தர்நெட் போர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து காமனாக எல்லா பிசிலையுமே இருக்கும். அதில் 1-2 இதெல்லாம் மிஸ் ஆகும். இந்த ஃபைல்வேர் போர்ட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது, இன்ஃப்ரா போர்ட்டெல்லாம் இருக்காது, கேம் போர்ட்டெல்லாம் இருக்காது, டிவிஐ போர்ட்டுலாம் ஒவ்வொன்றில் நான் பார்த்துருக்கேன். ஈத்தர்நெட் போர்ட்டில் எல்லாமே வரும், சாக்கெட் வரும். அப்புறம் மோடம் போர்ட்லாமும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுக்குறோம். ஆர்டர் பேஸ்டு நம்ம ஏதாவது பார்த்து வைக்கலாம்.
விஜேலாம் PS2 கீபோர்டு இப்போலாம் வரதே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிலேயே மைக்ரேட் பண்ணிட்டாங்க. பேரலல் போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டருக்காக ஆப்மெட்ரிக்ஸ் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேரலல் போர்ட். சீரியல் போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா ப்ரோக்ராமிங்க்கு இல்லைன்னா ஐஓடி இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சீரியல் போர்ட்டும் பேரலல் போர்ட்டும் ஒன்று தான். சீரியல் போர்ட்டில் வந்து கொஞ்சம் பிட் அதிகமாக சென்ட் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேரலல் போர்ட்டில் வந்து ஒரு 16 பிட் அப்படின்னா அந்த 16 பிட்டுக்குள்ள தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதெல்லாம் அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்ஸ். ஸ்பெசிஃபிக்காக கேமுக்குன்னே பாருங்க ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டிவிஐ போர்ட் என்னன்னா டிஜிட்டல் வீடியோவே நம்ம அனலாக் பார்த்துட்டோம், அதையே வந்து டிஜிட்டலாக காமிக்கிறதுக்குன்னே ஒரு போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மோடம் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க, விஜே போர்ட்டு. அப்புறம் HDMI போர்ட். இந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறதுக்கு தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த போர்ட்ஸ். சரி, அடுத்தது போகலாம். ரைட், இதுதான் நம்ம போன இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் PS2, இது VGA, இது டீப், இது வந்து பார்த்தீங்கன்னா டி போர்ட் அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட். டி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 வகை இருக்குது. அதை நான் இதில் ஏதாவது இருந்ததுன்னா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் விஜே போர்ட்டு, இது சீரியல் போர்ட்டு, லேன் போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு. இந்த யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேரியேஷன்ஸ் எல்லாம் நிறையா வரும். இந்த கலர் வேரியேஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நான் அந்த ஹார்ட் டிஸ்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்பீடை வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு இது இருந்தால் ஆடியோ போர்ட்டு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பாருங்கள், எத்தனை டைப் ஆஃப் போர்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், HDMI போர்ட்டு, VGA-லேருந்து அட்வான்ஸு, அப்போ மோடம் போர்ட்டு, நெட்வொர்க்லேருந்து மோடம் போர்ட்டுக்கு தனியாக வருது. டிபி போர்ட்டு, இந்த போர்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்த போர்ட்டு தான் வந்து இந்த டிபி போர்ட்டு. VGA, ஈத்தர்நெட்டு, USB A, டிவிஐ போர்ட்டு. பாருங்கள், இதெல்லாம் டிஜிட்டல் வீடியோ போர்ட்டு அந்த இதுதான் டிவிஐ போர்ட்டு. PS2 ஆடியோ, இது பவர் போர்ட்டு. இப்போ பாருங்கள், கேமிங் போர்ட்டுக்குன்னு தனியாக இத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட்டாப் போர்ட்டு பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் டிவைஸஸ் டிவைஸையே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃபயர்வேர் போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, சீரியல் போர்ட்டு. யூஎஸ்பி பாருங்கள், யூஎஸ்பி டைப், இது USB-A, இது USB-B. அடுத்தது பாருங்கள், USB-C. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மானிட்டரில் வந்து டச்சுக்காகவும், டச்சை ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும், அடுத்தது பிரிண்டருக்கு ஆக்சஸ்க்காகவும் இந்த போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Type-C வந்து இப்போ எல்லாமே வந்து அந்த இடத்த கம்மி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த Type-C. இதில் வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். யூஎஸ்பியில் என்னென்ன ஒர்க் ஆகுதோ அதை விட அட்வான்ஸ் லெவலில் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இதில் சார்ஜும் போட்டுக்கலாம். அப்புறம் பேரலல் போட்டு, மினி டிஸ்பிளே போட்டு, வீடியோ, தண்டர் போட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட டைப்ஸ். சரி, அடுத்தது எஸ்எம்பிஎஸ் அண்ட் பவர் இன்ஃபோ. இதில் பாருங்க, நம்ம இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸாக பார்க்கலாம். இந்த எஸ்எம்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வோல்டேஜ் பாஸ் ஆகும். அதை வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு வோல்டேஜ் பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லோவுக்கு பாருங்க,
12 வோல்டேஜ் ப்ளஸ், இந்த எல்லோ எங்கெல்லாம் இருக்குதோ ப்ளஸ் 12 வோல்டேஜ் டிசி வரும். இந்த ப்ரௌன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் 3.3 வோல்டேஜ் வரும். இந்த கருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம் போர்ட், அதாவது கிரவுண்ட் போர்ட். பாருங்க, இந்த ரெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5 விடிசி. இங்க பாருங்க, இந்த -12 வோல்டேஜ் இதுல வருது. இதுல இந்த ப்ளூ கலர் பாருங்க, பிஎஸ் ஆன் கிரீன் சிஸ்டத்தை ஆன் பண்றதுக்காகவே ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காம் போட்டு. இது வந்து போட்டு எதுவும் இருக்காது. ரெட் கலர் 5 காம் போட்டு. இதுதான் அதுக்கு உள்ள டிஃபரன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இதுல பின்னுல வந்து நிறைய வெரைட்டி காட்டுறோம். 13 பின் கனெக்டர்ஸ் உள்ள இது வந்து வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்றாங்க. 11 கனெக்டர் உள்ள பின்னை பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 அப்படின்றாங்க. அடுத்துலயும் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசருக்காக யூஸ் பண்றாங்கன்னா இந்த பின். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த பின்னு. இது 12 வோல்ட். இது அதிகமாக நான் பார்த்தது இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் டிஸ்க் தான், சட்டா போட்டு அப்படின்பாங்க. இங்கே போட்டுருக்கோம் பிசிஐ எக்ஸ்பிரஸ் பவர் நெட். இது பார்த்தீங்கன்னா பிசிஐ எக்ஸ்பிரஸ், இதுவும் அதே தான். இது 3, இது 4, கொஞ்சம் பெருசா. இது பெரிஃபரல் கனெக்டர்ஸ். பெரிஃபரல் கனெக்டர்ஸ்னா அந்த ஃபேன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இந்த பெரிஃபரல்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது சின்ன ஒரு வாட்ஸ். இது மொத்தமாக வாட்ஸுக்கு தகுந்த ப்ரைஸ் வந்து கொடுக்கும். அதை தான் நான் இங்கே மீன் பண்ணியிருக்கேன். இப்போ 600 வாட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல 600 வாட்ஸ் உள்ள ஒரு 600 வாட்ஸ் உள்ள பிசி இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த 600 வாட்ஸ் உள்ள எஸ்எம்பிஎஸை போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். அதை விட கம்மியான வாட்ஸ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதை விட அதிகமான வாட்ஸ் போட்டிங்கன்னா அதை வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எஸ்எம்பிஎஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து என்ன வாட்ஸில் இருக்குதோ அந்த வாட்ஸையே வாங்கி போட்டிங்கன்னா பெட்டர். பாருங்க, அதுலேயே என்னென்ன எத்தனை வெரைட்டி இருக்குன்னா 600 வாட்ஸ் இருக்குது, 750 வாட்ஸ் இருக்குது, 550 வாட்ஸ் இருக்குது, 750. ஒவ்வொன்று பாருங்க, கலர் மாஸ்டர், ஆன்டெக், ஐபால், இது சீசனிக் 500, யூமேக்ஸ் 450. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 450 தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அந்த அந்த பிசியில் அந்த எஸ்எம்பிஎஸ் போட்டு அவ்வளோ பவர் அது கன்சியூம். அந்த கன்சியூம் ஆகிறது தான் வந்து இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இதுக்கு அவ்வளோ காஸ்ட். அடுத்தது ப்ராசஸர். ப்ராசஸர் அப்படின்ட்டு பார்த்தா இன்ன வரையிலும் 2 பேர் தான் கட்டி ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க சிஸ்டத்தில். யார் அப்படின்னா இன்டலும் ஏஎம்டியும். இன்டலை பற்றி ஒரு சின்ன பாருங்க, இன்டல் இதெல்லாம் பெண்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து அட்வான்ஸாக வந்தது தான் ஆட்டம். இது வந்து சிங்கிள் கோர் வரும். இதில் இருந்து அதிகமாக வந்தது தான் செலரான். இந்த செலரான்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பெண்டியம். இந்த பெண்டியத்துக்கு அடுத்தது i3. இது i3 கொடுத்தது i5. i5 கொடுத்தது பார்த்தீங்கன்னா i7. i7 பார்த்தீங்கன்னா இட்டானி. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸான். இந்த எக்ஸான் ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா சர்வருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். சர்வர் லெவலில் யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸான் ப்ராசஸர். அதே மாதிரி இவன் இத்தனை வெரைட்டி கொடுத்துருக்காங்கல்ல இன்டெல், அதே மாதிரி தான் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் எனக்கு கிடைச்சிது. ஆனால் இதை விட இன்னும் அட்வான்ஸான வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு.
பார்த்தீங்கன்னா ரைசான்லாம் வந்துருச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்லாம் இந்த ஏஎம்டி ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸர். இந்த சிப்செட் ப்ராசஸருக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுற மதர்போர்டு ப்ராசஸர் இருக்குது. கிளைண்ட் பிசியில் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ராசஸர் வச்சுருக்கான். கிராஃபிக்ஸ் கலக்கிற ப்ராசஸருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ப்ராசஸர் வச்சுருக்கான். இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸரையே வந்து என்ன சொல்கிறது செதுக்கி வச்சிருக்கான். இந்த ஆனால் இதில் இருக்கிற ஒரு இந்த ஏஎம்டி ப்ராசஸருக்குள்ளார வர ஒரு சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இப்போதைக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்துருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெகுலராக ஆல்ரெடி நம்ம காதலையே கேட்டு 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 ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீக்கில் வந்து உங்களுக்கு நிறையா கண்டென்ட்டெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த டாபிக் மட்டும் இல்லை, எந்த டாப்பிக்கில் இருந்தாலும் கம்ப்யூட்டர் பேஸ்டு நாலேஜ் வேணும் அப்படின்னா கேளுங்க. நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு நாலேஜ் கேதர் ஆகும், நானும் நிறையா கற்றுக்குவேன். உங்களுக்கு சொல்கிறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் இந்த செஷனையே ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.